ஃப்ரெண்ட்ஸ். டுடே ஒரு அவுட்டோர் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னால் என்னோட வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவை எனக்கு தாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாங்கள் பார்க்குறது பிரைட்டன் ஸ்டேஷன். பிரைட்டனில் இருக்க ஒரு மிகப்பெரிய ரயில்வே ஸ்டேஷன். இது எங்கள் வீட்டுகிட்ட வந்து ரொம்ப கிட்ட தான் இருக்குது. நான் நிறைய நாள் அந்த வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் எனக்கு அதுக்கு டைம் கிடச்சிருக்கு. இந்த வீடியோவில் நம்ம இந்த ஸ்டேஷனை பற்றின எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டேஷன் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டேஷன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பிரைட்டனில் குயின்ஸ் ரோட்டில் இருக்குது. இது வந்து மெயினாக தேம்ஸ் நதி கூட இந்த இங்கேருந்து ட்ரெயின் போகுது ஃப்ரெண்ட்ஸ். யூகேயில் இருக்க எல்லா பகுதிக்கும் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட் ட்ரெயின் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது தான் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு வழி. இந்த மாதிரி 3-4 வழி இருக்குது இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு. இங்கே வந்து ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் எல்லாம் அடுத்தடுத்த ட்ரெயின் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன டைம் எல்லாம் வியூ ஆகிக்கிட்டே இருக்கும். பெரிய மேப் ஒன்று இருக்குது. இங்கே எல்லா இடத்துலையுமே யூகேயில் எல்லா இடத்துலையுமே பின் இருக்கும், குப்பை தொட்டி. எல்லா விதமான செப்பரேட்டாக குப்பை தொட்டிகள் இருக்கும். இங்கேயும் எல்லா இடத்துலையும் எல்லா பக்கம் பார்த்தாலுமே இருக்கும். ரொம்ப க்ளீனாக இருக்கும் இந்த ரயில்வே ஸ்டேஷன். நிறைய சாப்பாடு கடைகள் ரெஸ்டாரண்ட்டுகள் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு முன்னால் தெரியுது பெரிய ஒரு ஸ்க்ரீனில் ஃபுல்லாக எல்லாம் செப்பரேட்டாக என்னென்ன ட்ரெயின் எத்தனை மணிக்கு என்னென்ன ஸ்டேஷனில் நிற்கும் எல்லா டீட்டெயில்ஸும் இதில் ஃபுல்லாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்து நம்ம புக்கிங் செஞ்சுக்கலாம். இதை பார்த்து நம்ம டைம் மேனேஜ் பண்ணி புக்கிங் கூட செஞ்சுக்கலாம். ஆன்லைன் புக்கிங், அப்புறம் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக டிக்கெட்ஸ் கூட எடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் க்ரௌட் குறைவாக இருக்குது. இல்லாட்டி இன்றைக்கி சாட்டர்டே ரொம்ப க்ரௌடாக இருக்கும். இது ரொம்ப க்ரௌடாக இருக்கிற ஒரு ஸ்டேஷன் தான் இது. அதுவும் இது சம்மர் ஹாலிடேஸ் தானே, ரொம்ப ரொம்ப க்ரௌடாக இருக்கும். இந்த ஃப்ரைடே சாட்டர்டேஸ் இங்கேருந்து அப்பா அம்மா பார்க்க போவாங்க, பிள்ளைகள் போவாங்க, அப்புறம் பிள்ளைகளை பார்க்க அப்பா அம்மா வருவாங்க. அப்படி நிறைய இங்கே ரொம்ப பிஸியாக இருக்கும். இந்த நேரம் ட்ரிப் போவாங்க, ஃபேமிலியாக போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே வந்து இந்த டிக்கெட் இங்கே இருக்க அந்த சீசன் டிக்கெட்ஸ் எடுப்பாங்க. சில பேர் டே டிக்கெட்ஸ் எல்லாம் எடுக்கிறவங்க இருக்காங்க. இப்படி டிக்கெட்ஸை நம்ம வந்து இந்த ஃபோன்லேயும் ஆன்லைன்லேயும் டிக்கெட் எடுக்கலாம் தானே, அப்போ ஃபோன்லேயும் காட்டுறாங்க. சில பேர் டிக்கெட்ஸை பாருங்கள், நேராக அந்த ஸ்கேனரில் காட்டும்போது அந்த கேட் ஓப்பன் ஆகும். அதில் ஏதாவது ஃபால்ட் இருக்குது, பிழை இருக்குதுன்னு சொன்னால் அந்த டிக்கெட்டில் ஏதாவது எரர்னா அந்த கேட் வந்து ஓப்பன் ஆகாது. பாருங்கள், இப்போ ஒருத்தருக்கு கூட அந்த ஓப்பன் ஆகலை. அதில் ஏதோ அவரோட ஏதோ ஒரு டிக்கெட்டில் ஏதோ ப்ராப்ளம், இல்லாட்டி அந்த ஸ்கேனரில் ஏதோ ப்ராப்ளம். அவருக்கு ட்ரை பண்ணணும். இதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணி இதை குவிக் பண்ணி கொடுப்பாங்க. இப்படி அங்கே நம்ம வரும்போதும் அந்த டிக்கெட்டை ஆப்போசிட் சைட்லேயும் அதே மாதிரி இருக்கும். நம்ம காட்டிட்டு தான் உள்ள கேட் ஓப்பன் ஆகும். அப்போ தான் இங்கேலையும் வரலாம். அப்படியெல்லாம் இங்கே சிஸ்டம் இருக்குது. இங்கே ஹெல்ப் பண்ணுவாங்க. இங்கே வந்து அந்த ஒரு ஆரேஞ்ச் கலர் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டி ஒரு லைட் க்ரீன் கலர் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் என்ன டீட்டெயில் கேட்டாலும் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அடுத்தது இந்த மாதிரி ஏதாவது எரர் இந்த மாதிரி இல்லை, என்னோடய டிக்கெட் சரி ஆனாலும் இது ஓப்பன் ஆகுது இல்லைன்னு சொன்னால் கூட அவங்க எல்லா ஹெல்ப்பும் பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்குது. இதில் வந்து சின்ன பசங்க எல்லாம் நிறைய பேர் இங்கே வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. சின்ன பசங்கள்லாம் இங்கே நிறைய விளையாண்டுக்கிட்டு எல்லாம் இருக்கிற மாதிரி நல்ல ஸ்பேஸாக இருக்கும், நிறைய ஸ்பேஸாக இருக்கும். நல்ல க்ளீனாக இருக்கும். முதல்ல பாருங்கள், ஃபேமிலியாக போகிறாங்க. இது எல்லாமே இந்த சீசன் ஆக்கள் தான் இப்போ வந்திருப்பாங்க சொல்லணும். ஏன்னா இது ஒரு டூரிஸ்ட் ஏரியா. பிரைட்டன் சொல்கிறது ஒரு டூரிஸ்ட் ஏரியா. அதனால நிறைய பேர் அவுட் ஆஃப் பிரைட்டன்லேருந்து வருவாங்க இங்கே. ஏன்னா இது வந்து ஒரு பீச் இருக்குது, மரீனா இருக்குது. அது இங்கே நிறைய டூரிஸ்ட் சம்மந்தமாக நிறைய பிளேசஸ் இருக்குது பார்க்குறதுக்கு. அதனால நிறைய பேர் இங்கெல்லாம் வந்துட்டு போகிற டைமாகவும் இருக்கும். இது சண்டேஸ்லாம் ரொம்ப ரொம்ப க்யூவாக ரொம்ப இதாக இருக்கும், ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், ரொம்ப சனமாக இருக்கும். இங்கே பாருங்கள், கவுண்டர் பாருங்கள், நம்மளாவே யாரோட உதவியும் இல்லாமல் மெஷினில் நம்மளே வந்து டிக்கெட் எடுத்துக்கொள்ளக்கூடிய மெஷின்ஸ் தான் இது. இதுக்கு கூட இங்கே ரயில்வேயில் ஆட்கள் இருக்காங்க. இங்கே பாருங்கள், முன்னால் ஒரு வயசானவங்க, அவங்களுக்கு தெரியலை, அப்போ அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூட இங்கே ஆட்கள் இருக்கிறாங்க. இப்போ நமக்கு தெரியலை, நம்ம ரொம்ப வயசானவங்க, இல்லை நமக்கு இந்த சிஸ்டம் தெரியலைன்னு சொன்னால் நமக்கு அவங்க ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. எல்லாம் செஞ்சு எங்களுக்கு ஃபைனலி எங்களுக்கு டிக்கெட் எடுத்து கொடுக்கும் வரைக்கும் எல்லாமே செய்து தருவாங்க. டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு கரெக்டாக எல்லாம் செய்வாங்க. இது வந்து இங்கே இந்த ரயில்வே ஸ்டேஷனில் உள்ள ஒர்க் பண்ணுறவங்க தான்.
அந்த மாரி ஃபெசிலிட்டீஸ் கூட இங்க இருக்கு. நம்ம ஓனா நமக்கு தெரியுமா இருந்தா, நம்ம எல்லா டிக்கெட்ஸ் எல்லாம் இங்கேயே கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம கவுண்டருக்கு போகணும்னு அவசியம் இல்ல. அது இல்லாம கவுண்டர் கூட இருக்கு. நான் அப்புறமா அத காட்டுறேன். அப்புறம் இங்க பாருங்க கேஷ் பாயிண்ட் இது. நம்ம எனி பேங்க்ஸ்ல எந்த பேங்க்ஸ் கார்டா இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணி இங்க கேஷ் எடுத்துக்கலாம். நமக்கு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண இருக்கு அப்படி இப்படின்னா, கேஷ் தேவையா இருந்தா இதில கேஷ் எடுத்துக்கலாம். கேஷ் கவுண்டர்ஸ், கேஷ் பாயிண்ட் இது ஃபுல்லா கேஷ் பாயிண்ட் தான். அந்த ஃபெசிலிட்டி கூட இங்க இருக்கு. அது இல்லாம நெறைய ஷார்டேஜ் ஷாப்புங்க, நெறைய ஃபுட்ஸ், ட்ரிங்க் ஷாப்புங்கலாம் நெறையவே இருக்கு. வெரைட்டி பல விதமான ஷாப்ஸுங்க இருக்கு. காஃபி ஷாப்ஸ் எல்லாம் கூட நெறையவே இருக்கு. இங்கே நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இது மிகப்பெரிய ஒரு இடம். நான் இப்படி ஒரு சும்மா சுத்தி காட்டுறேன் பாருங்க. எவ்வளோ பெரிய இடம்னு பாருங்க இது. சரியான பெருசு இந்த ரயில்வே ஸ்டேஷன். இங்க 4, 5 வழி இருக்கு. இதுக்கு வந்து என்ட்ரி ஆகுறதுக்கும், திரும்ப எக்ஸிட் ஆகுறதுக்கும் 4, 5 பக்கம் வழி இருக்கு இதுக்கு. நம்ம ஒரு பக்கம் தான் நான் வந்திருக்கேன். நான் அடுத்த 2, 3 பக்கம் காட்டுறேன் பாருங்க. இதில வந்து கார்ட்ஸ் ஷாப்புங்க, கிஃப்ட் ஷாப்புங்க கூட இருக்கு. நமக்கு அவசரமா நம்ம இப்போ போற இடத்துக்கு நம்ம கிஃப்ட் வாங்கல அப்படின்னா, இங்கே கிஃப்ட் ஷாப்பு. இந்த பாருங்க ட்ரக்ஸ் இது வந்து சூப்பர் ட்ரக்ஸ்ன்னு சொல்லிட்டு டூப்பர் ட்ரக்ஸ்ன்னு சொல்லி இது வந்து இந்த மெடிசின் ஷாப் ஒண்ணு. மெடிசின் மட்டும் இல்ல, அங்கேயும் நீங்க பிஸ்கெட்ஸ் அந்த மாரி ஐட்டம்ஸ் கூட பேக்கெட் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுக்கலாம். இங்க பாருங்க ஒரு நல்ல காஃபி ஷாப். இந்த காஃபீஸ் ரொம்ப நல்லாருக்கும். இதில வந்து காஃபி குயிக்கா நமக்கு ரெடிமேடா காஃபி போட்டே தந்துருவாங்க. அந்த உடனே. இங்க பாருங்க, இப்ப வந்து இது வந்து முன்னாலே இருக்கிற ஒரு என்ட்ரன்ஸ் ஒண்ணு. இதுவும் ஒரு பெரிய ஒரு என்ட்ரன்ஸ் தான். நம்ம வந்தோம் சைடு என்ட்ரன்ஸ்ல. இது வந்து ஃப்ரண்ட்லயே உள்ள ஒரு என்ட்ரன்ஸ் இது வந்து. இதில வந்து எக்ஸிட்டும் ஆகலாம். பாருங்க இங்க ட்ரெயின் வரும்போது நேரா இதுதான் தெரியும். அதனால வெல்கம் டூ பிரைட்டன்னு போட்டிருக்கு. அவுட்லேருந்து வரவங்களுக்காக வேண்டி. அது ரொம்ப அழகா போட்டிருக்காங்க. நல்லா கலர்ஃபுல்லா. இங்கேருந்து நேரா பார்த்தீங்கன்னா, அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லா தெரியும். இது வந்து ஒரு பெரிய ஒரு என்ட்ரன்ஸ் ஒண்ணு இதில இருக்கிறதுல. இங்க வந்து பேப்பர்ஸ் வந்து ஃப்ரீ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டெய்லி பேப்பர்ஸ் இருக்கு தானே, அது ஃப்ரீயா கிடைக்கும். மேகசின்ஸு, புக்ஸ் அதெல்லாம் வந்து பே பண்ணி தான் எடுக்கக்கூடிய மாரி இங்க இருக்குது. நான் அது ஒரு நாள் எடுத்ததில்ல. நான் ஃப்ரீ பேப்பர் ஒரே ஒருக்கா பார்த்துருக்கேன். ஆனா அதுவும் நான் பெருசா எடுத்ததில்ல. ஃப்ரீ பேப்பர்ஸ் இருக்கு. மேகசின்ஸ் வந்து மேகசின்ஸு, ஸ்டோரி புக்ஸ் அந்த மாரியெல்லாம் நெறைய இருக்கு. நீங்க பே பண்ணி எடுக்கக்கூடிய மாரி இருக்கும். இப்ப நாங்க வாங்க கவுண்டர் பக்கம் போய் பார்க்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு பேஸ்ட்ரி ஷாப் ஒண்ணு. அது கூட இங்க பாருங்க, நெறைய ஷாப்ஸ் இருக்கு. இங்க ட்ரெஸ் கூட எடுக்கலாம். ட்ரெஸ் பர்ச்சேஸ் அவசரமா ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்ற மாரி, அப்படியெல்லாம் நம்ம மறந்துட்டோம், வெளியேருந்து எடுத்துட்டு வரல, பிஸியா ஒரு டைம் இதில வந்துட்டோம் அப்படின்னாலும் கூட இங்க எல்லாமே செஞ்சுக்கலாம். இன்னொரு இங்க யூகேல இருக்கிற இன்னொரு ஃபேமஸ் ஒரு ஷார்ட்டேஜ் ஷாப் தான் இது. அது கூட இங்க ஒரு பிரான்ச் இருக்கு இதுக்குள்ளக்கே. இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்க வெளிய போவே தேவல்ல. நீங்க ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டு இங்க நெறைய வேலை செஞ்சுக்கலாம். கொஞ்சம் ஏர்லியா வந்துட்டீங்கன்னா, இதுக்குள்ளேயே கிஃப்ட் வாங்குறது, உங்களோட ஃபுட்ஸ் ஏதாவது அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். வாஷ்ரூம் வசதி எல்லாமே இருக்குது. லேடீஸ் எல்லாம் நம்ம சின்ன பசங்களுக்கு ட்ரெஸ் மாத்துறதுக்கு எல்லாமே இருக்கு. பேம்பர்ஸ் மாத்த எல்லாம் சகல வசதியும் இருக்கு. ஃபார்மசிலேருந்து எல்லாம் இருக்கு. நீங்க எது வேணாலும் இங்க வாங்கிக்கலாம். அந்த பிரச்சனையும் இல்ல. இது வந்து டிக்கெட் கவுண்டர், டிக்கெட் சென்டர்ன்னு சொல்றது. பாருங்க. இதுக்கு நாங்க போய் பார்ப்போம். இதில வந்து உள்ள நீங்க போயிட்டு தான் புக் பண்ணணும். உள்ள எல்லாம் பிரைஸ் லிஸ்ட் எல்லாம் அப்படியே ஸ்க்ரீன்ல போயிட்டே இருக்கும். நம்ம அது கூட கதைக்க தேவையில்ல. அத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொன்னா, அவங்க வந்து உடனே புக் பண்ணிட்டு டிக்கெட்ட நம்ம கையிலேயே தந்துருவாங்க. நமக்கு இந்த ஆன்லைன்ல, இந்த மெஷின்ல செய்ய முடியாதவங்க அப்படி செஞ்சுக்கலாம். இங்க அதுக்கு முன்னால பாருங்க, வெல்கம் டூ பிரைட்டன்னு போட்டு, பிரைட்டன்ல உள்ள முக்கியமான பிளேஸஸ். ஏன்னா டூரிஸ்ட் வெளியேருந்து வருவாங்க. அவங்களுக்காக வேண்டி ஸ்பெஷலா அந்த பாருங்க 1, 2, 3ன்னு அடையாளம் கூட போட்டு என்னென்ன ஸ்பாட்டு அப்படின்லாம் காட்டியிருக்கு. இது ஒரு கடற்கரை சார்ந்த பிரதேசம்னால, இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். அதுவும் ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸ். இங்க நெறைய விஷயம் இருக்கு. இங்க பாருங்க மேகசின்ஸு, புக்ஸ் எல்லாம் கூட இருக்கு. இதெல்லாம் நாங்க பே பண்ணி எடுக்கலாம். இது பே பண்ணணும். பே பண்ணி எடுக்கணும். மற்றது இங்க இன்னொரு மெஷின் இருக்கு பாருங்க. நீங்க வந்து ஸ்நாக்ஸு, பிஸ்கெட்ஸ், அ ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஜூஸ் ஐட்டம்ஸ் கூட இங்க பே பண்ணி எடுக்கலாம். ஃபோன்பே, கேஷ் பே எல்லாமே இருக்கு. பே பண்ணி மெஷினாலேயும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே இங்க வந்து இந்த ரயில்வே இதில வந்து ரயில்வே பாஸ்ன்னு இருக்காம். அப்ப அதுக்கு வந்து பாஸ்க்கு வந்து ஃபோட்டோ எடுக்கணும் போல. அப்ப நான் இது பண்ணியில. ஆனா அப்படிதான் சொன்னாங்க. இதில வந்து அந்த ஃபோட்டோஸ் எடுக்கிற சிஸ்டம் எல்லாம் இருக்குது. அந்த ரயில்வே பாஸுக்கான ஃபோட்டோஸ் எடுக்கிற சிஸ்டம். இந்த ரயில்வே பாத்ல வந்து ஜெட்விக் எக்ஸ்பிரஸ், சொதர்ன்
தேம்ஸ் லைன்னு சொல்லி 3 ட்ரெயின் லைன்ஸ் வந்து போய்க்கிட்டுருக்கு. இது மே 1840ஆம் ஆண்டுலேருந்து 1841ஆம் ஆண்டுகள்ல உருவாக்கப்பட்ட புகையிரத நிலையம் இது. இதில வந்து இந்த மேயிலருந்து ஆகஸ்ட் வரைக்கும் இது வந்து சீசன்னால இந்த பிரைட்டன் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்னால சீசன். இந்த ஸ்டேஷன் வந்து அந்த காலத்தில ரொம்ப 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 க்ரௌடாகவும் ரொம்ப பிஸியாகவும் இருக்கக்கூடிய ஸ்டேஷன் ஒன்று. இங்கே வந்து யூகேவை பொறுத்தவரையில் பெட்ஸுக்கு வந்து ட்ரெயின்லேயும் பஸ்லேயும் வந்து அலௌட் இருக்குது. அதனால இங்கே பாருங்கள் முன்னால் கூட ஒரு பப்பி ஒன்று போய்கிட்டு இருக்குது. இந்த ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டாக்ஸியில் வருவோம், வெஹிக்கிளில் வருவோம். அப்போ நம்ம வந்து ட்ராப் ஆகிக்கொள்றதுக்கு நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்கான இடம் தான் இந்த ஸ்பேஸ். இதுவும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு உள்ளே தான் இருக்குது. இன்னும் நம்ம அவுட் வரல, ஸ்டேஷனை விட்டு இன்னும் வெளியே வரல நம்ம. இது வந்து ரொம்ப பெரிய ஸ்டேஷன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து பார்க்க பாருங்கள். இது ஒரு எக்ஸிட்டன் உள்ளே போகிறதுக்கும் வெளியே வரதுக்குமான இடம் தான் இது. இது மாதிரி ரொம்ப நிறைய கேட்ஸ் இருக்குது இதில். நம்ம போனது பாருங்கள், அந்த சைடில் தெரியுது அந்த ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸில் தான் நம்ம போயிருந்தோம். ஆனால் இந்த மாதிரி 4-5 பக்கத்தில் இருக்குது. நம்ம இன்னும் வெளியே போய் பார்க்கலாம். அந்த ஸ்டேஷன் ஃபுல்லாக தெரியும். நம்ம அந்த குயின்ஸ் ரோட் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கலாம். நம்ம இங்கே ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து பார்க்கலாம். இங்கே வெளியே போய் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே தெரியும். இந்த குயின்ஸ் ரோட் சைட்லேருந்து வெளியே போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட இங்கே வந்து எல்லா விதமான ஆட்களும் வாரது இந்த ஸ்டேஷனுக்கு. ஏஷியன்ஸ் எல்லா நாட்டுக்காரங்களும் இனி யூஸ் பண்ணக்கூடியது. இங்கே இப்படி தான் தெரியும். இதுதான் குயின்ஸ் ரோட். இந்த குயின்ஸ் ரோட் நேராக வந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஸ்டேஷன் விழும். இங்கே வந்து நீங்கள் வந்துட்டால் எல்லாமே இந்த வாட்டர் இந்த ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த நம்மளோட வாட்டர் பாட்டில்ஸை ரீஃபில் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஃப்ரீ தான். வாஷ்ரூம் எல்லாம் ஃப்ரீ. வாட்டர் இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்குள்ள வாட்டர் எல்லாமே ஃப்ரீ. அதுக்கு எந்த வித மணியும் எடுக்க மாட்டாங்க. வெளியே வந்தீங்கன்னா எல்லா விதமான பஸ் ஸ்டாண்டும் இருக்குது. எல்லா நம்பர்ஸ்க்கான இங்கேருந்து போகிற எல்லா பஸ் ஸ்டாண்ட்ஸும் இங்கேக்கே இருக்குது. நம்ம உடனடியாக ஸ்டேஷன்லேருந்து வந்து இறங்கினோடனே பஸ் எடுத்துக்கலாம். இங்கே பஸ் கவுண்டரும் இருக்குது. விசாரிச்சுக்கலாம் எல்லாத்தையும் பற்றி. வாங்க திரும்ப நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். இங்கே வந்து யூகேவை பொறுத்தவரையில் பொக்கே கொடுக்குற ஒரு கலாச்சாரம் இருக்குது. இங்கே எல்லா இடத்துலையுமே பொக்கே ஷாப்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், முன்னாடி இங்கேயும் இருக்குது. இங்கேயும் வெளியவும் பாருங்கள், எல்லாம் ஒரு ஹேர் கட் சலூன் கூட இருக்குது. குயிக்காக ஹேர் கட் பண்ணிவிட்டு போகக்கூடிய வசதி கூட இங்கே இருக்குது. இதோட நான் எல்லாத்தையும் காட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இதோட நான் என்னோடய வீடியோ முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.